பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு மந்திர ஆடை. ஒரு ஊர்ல ரொம்பவே அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்துல அம்மா, அப்பா, அப்புறம் ஒரு பொண்ணுன்னு 3 பேர் இருந்தாங்க. ஒரு நாள் காலையில அப்பா தன்னோட மகள் கிட்ட, என்னம்மா காலையிலே எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிட்ட போல இருக்கு, அவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிட்ட, என்ன ஏதாவது விசேஷமா அப்படின்னு அவங்க அப்பா ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம்மா என்ன அதுக்குள்ளே ரெடி ஆகிட்ட, அப்பாவும் நானும் இன்னும் ரெடி ஆகலையே, உன்னை கொண்டாந்து விடணும், நீ பாட்டுக்கு விறுவிறுன்னு ரெடி ஆகிட்ட அப்படின்னு அவங்க அம்மாவும் ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனா அவ்வளோ இஷ்டம், அதனால எப்பயுமே சீக்கிரமாகவே தான் ரெடி ஆகிடுவா. அப்புறம் அவங்க பொண்ணு சொல்லுது, ஆமாம்மா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னு இருக்குது, கொஞ்சம் ஸ்கூலில் வேலை இருக்குது, கொஞ்சம் ஒர்க் இருக்குதும்மா, அதனால தான் சீக்கிரம் கிளம்பிட்டேன், நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, நீங்கள் மறந்துட்டீங்க போல இருக்குது, அதனால் சீக்கிரமே ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்புறம் ஸ்கூலில் அவங்க டீச்சர் வந்து கிளாஸ் ரூமில் பார்க்குறாங்க, யாரையுமே காணும், பிள்ளைங்க எல்லாரையுமே காணும். ஏன்னா பிள்ளைங்க எல்லாரும் வெளியில் ப்ளே கிரவுண்டில் விளையாட போயிட்டாங்க. அது தெரியாமல் அந்த மிஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வெளியில் வந்து பிள்ளைங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, என்னம்மா யாரையும் காணோம், நான் கூட கிளாஸ் ரூமில் போய் தேடி பார்த்துட்டு இருந்தேன், சரி விளையாட வந்துட்டீங்க போல இருக்குது, தெரியாமல் தேடிட்டு இருந்தேன், சரிம்மா ஒரு முக்கியமான விசேஷம், நம்ம ஸ்கூலில் மாறுவேட போட்டி நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு, அப்படியா மிஸ், சரி மிஸ் நான் கண்டிப்பாக கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சொல்லுது. அப்புறம் அவங்க அப்பா, என்னம்மா சீக்கிரம் வந்துட்ட, வேலையெல்லாம் முடிஞ்சுதா, எப்படி போச்சு இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் அப்படின்னு ஆர்வமாக அவங்க அப்பா கேட்டுட்ருக்காங்க. உடனே அதுக்கு அவங்க அம்மாவும், என்னம்மா சீக்கிரம் வந்துட்டீங்க, வேலையெல்லாம் முடிஞ்சுதா, ஸ்கூல்லாம் நல்லா போச்சா, எப்படி இருக்கு நீ நாள் அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் மாற்றி மாற்றி பொண்ணுக்கிட்ட விசாரிச்சிட்ருக்காங்க. எல்லாரும் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே சொல்லுவோம் இல்லையா, அது போல் அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா அம்மா எங்கள் ஸ்கூலில் மாறுவேட போட்டி நடக்க போகுது, அதனால நான் அதில் கலந்துக்க போகிறேன், நான் இளவரசி வேஷம் போடலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதனால நான் கண்டிப்பாக கலந்துக்க போகிறேன், எனக்கு அதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க அம்மா அப்பா, அவ்வளோ வசதியெல்லாம் இல்லைப்பா என்னட்ட, என்னம்மா இப்படி திடீர்னு கேட்டுட்ட, என்னட்ட ஏதும்மா, அவ்வளோ பெரிய காசெல்லாம் என்னட்ட இல்லைம்மா அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மாவும், என்னம்மா திடீர்னு இப்படி சொல்கிற, ஏதும்மா எங்ககிட்ட அப்படியெல்லாம் காசு, திடீர்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்னம்மா பண்ணுவோம், நீ அடுத்த வருஷம் பார்த்துக்கோம்மா, இந்த வருஷம் விட்டுரு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த வருஷம் அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பொண்ணு கேட்டு செய்ய முடியலன்னா வருத்தமாக தானே இருக்கும் அவங்க அம்மாவுக்கு. உடனே இதை கேட்டோடனே அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடுது, நீங்கள் எங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், எனக்கு எதுவுமே இதுவரை நீங்கள் செய்கிறதும் இல்லை, நான் எப்போ கேட்டாலும் எல்லாத்தையும் மறுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பிடுது அந்த பொண்ணு அங்கேருந்து. நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அப்புறம் பார்த்தா ஒரு ஆத்தங்கரையில் போய் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கு, என்னடா அது நம்ம ஆசைப்பட்டு கேட்டோம், அம்மா அப்பா எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ ஆசையாக சொன்னோம், நம்ம கண்டிப்பாக கலந்துக்கணும், என்ன ஆனாலும் சரி இந்த வாட்டி நம்ம இந்த காம்படிஷனில் கலந்துக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா அம்மா அப்பாவோட நிலைமை நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியறதே இல்லை. அது தெரியாமல் அந்த பொண்ணு உட்காந்து யோசனை பண்ணிவிட்டு, சரி நேரமாயிடுச்சு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம், அப்புறம் அப்பா அம்மா தேடுவாங்க, போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லி பார்ப்போம் இன்னொரு முறை, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலை, என்ன சொன்னாலும் சரி எப்படியாவது அவங்கள வந்து நமக்கு ஒத்துக்க வைக்கணும் நம்ம போட்டி கலந்துக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் ஒரு இடத்துல அழகான ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு அழகான கவுன், அதை பார்த்தா அவளுக்கே அப்படியே அளவெடுத்து செஞ்சு தச்ச மாதிரி இருக்குது அந்த கவுன். என்னடா இது, என்ன அது இவ்வளோ அழகாக இருக்குது, கவுன் மாதிரி இருக்குது, நம்ம ஆசைப்பட்டு இந்த மாதிரி கவுன் தானே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அது இங்கே கிடைக்கிது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக போய் பக்கத்தில் பார்க்குறா. போய் பார்த்துட்டு அதை எடுக்கலாமா வேண்டாமா, என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரே யோசனை, ஒன்றும் புரியலை. சரி எதுக்கு போய் எடுத்து என்னதான் இருக்குன்னு எடுத்துட்டு போயிடுவோமா அப்படின்னு ஒரு குழப்பமும் இருக்குது. வேற யாராவது வச்சுருப்பாங்களா, தேடுவாங்களா, சரி தேடினாங்கன்னா கொடுத்துக்கலாம், அப்பா அம்மா கிட்ட சொன்னோம்னா சந்தோஷப்படுவாங்க, அவங்களும் காசு இல்லைன்னு தானே சொன்னாங்க, இந்த கவுனையும் எடுத்துகிட்டு போயிடுவோம், இதை எடுத்துகிட்டு போய் நம்ம காம்படிஷனில் கலந்துக்கிட்டு இளவரசி வேஷம் போடுவோம், இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு, அம்மா அப்பா கிட்ட சொல்லி இதை கொடுத்து ஒத்துக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கையில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான்.
அதனால் என்ன பண்ணுறா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து யாராவது எடுக்க வராங்களான்னு யோசனை பண்ணுறா. ஆனால் யாரும் அந்த இடத்துல இல்லை அவளை தவிர. அதனால் யாரோடதும் இருக்கிற மாதிரி நமக்கு தோணலை. இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஏதோ நமக்கு கிடச்சிருக்கு, கடவுள் கொடுத்துருப்பார் போல இருக்குது அப்படின்னு சின்ன பிள்ளைங்க அப்படி தானே யோசிப்பாங்க. அதனால் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த ஆடையை கையில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். அப்போ அந்த நேரம் அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறா. அவங்க அம்மா சொல்கிறா, என்னங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நம்ம பொண்ணு நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லையே. போன வருஷம் வரையும் நம்மளோட நிலமை நல்லா இருந்தது, இந்த வருஷம் உங்கள் வியாபாரம் கொஞ்சம் சரியில்லாமனால தானே இந்த மாதிரி நம்ம நொடிச்சு போயிட்டோம். எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தோம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். இந்த ஒரு வருஷத்துக்கு தானே நமக்கு கஷ்டம், அதை கூட நம்ம பொண்ணு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே. இப்படி கோவப்பட்டு அவள் பாட்டு கிளம்பி போயிட்டா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த பொண்ணு புரிஞ்சிக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்குறாங்க. அதே சமயம் அவங்க அப்பா சொல்கிறாங்க, சரிம்மா வீடு சின்ன பொண்ணு தானே, அதுக்கு எதுவும் தெரியாது, நம்மளோட கஷ்டத்தெல்லாம் அதுக்கு சொல்லக்கூடாது, அதுக்கு என்ன தெரியும், விட்டுரு. நான் இந்த ஒரு வருஷம் தானே கஷ்டம், சரியாயிடும், அடுத்த வருஷம் நம்ம சூழ்நிலை சரியாயிடும். நான் அதுக்குள்ளே இந்த வருஷத்தில் இந்த பொண்ணுக்கு தேவையானது ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன். வெளியில் தெரிஞ்சவங்கள்ட்ட நண்பன் கிட்ட காசு கேட்டிருக்கேன், அது கிடச்சோன்னையும் என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி நல்ல துணி எடுத்து கொடுத்துட்றேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, பொண்ணுக்கிட்டையும் சொல்லு, அவள் கண்டிப்பாக போட்டியில் கலந்துக்கட்டும் அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசிகிட்ருக்கிறத கேட்டுட்ருக்கா. அப்போ இவன் மனசும் கொஞ்சம் சங்கடமாகுது. ஐயோ நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அவங்க அப்பாவட்டையும் அம்மாட்டையும் சொல்கிறா, அம்மா அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு துணி கிடச்சிருக்குது. நான் ஆசைப்பட்ட மாதிரியே இளவரசிங்கெல்லாம் போட்டுக்கிற மாதிரி ஒரு அழகான துணி கிடச்சிருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த துணி, அப்படியே இளவரசிங்கெல்லாம் போடுவாங்கள்ல அதே மாதிரி இருக்குதும்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது எனக்கு கிடச்சிது, இது ஏதோ எனக்கு கடவுளே கொடுத்த மாதிரி இருக்குதும்மா அந்த துணி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்கெல்லாம் சொல்லுங்கள்ல, அது மாதிரி தான் அந்த பொண்ணும். உடனே ஆர்வமாக இதை நான் போட்டுக்க போகிறேன், நான் போட்டியில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கு அந்த பொண்ணு. உடனே அவங்க அப்பா, அப்படிலாம் எடுக்கக்கூடாதும்மா, யாரோடையாவது இருக்க போகுது, நீ தெரியாமல் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துட்ட, யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் நீ எந்த இடத்துல எடுத்தியோ அந்த இடத்துலையே கொண்டாந்து வச்சிருமா, ஏதாவது யாராவது தொலைச்சிருக்க போகிறாங்க, வேண்டாமா நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா. உடனே அவங்க அம்மா, ஆமாம்மா அப்பா சொல்கிறது தான் சரி, யாராவது ஏதாவது தொலைச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, நீ எந்த இடத்துல பார்த்தியோ அங்கேயே கொண்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு, இல்லைம்மா இது நல்லா இருக்குது, நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. உடனே அவங்க அம்மா அதை பார்த்துட்டு, ஆமாம் நல்லா தான் இருக்குது, சரி யாராவது வந்து கேட்குற வரை இது இங்கேயே இருக்கட்டும், நீ போட்டிக்கு பயன்படுத்திக்கோ, அதுக்கு பிறகு யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம், இல்லைன்னா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, ஆமாம் துணி நல்லா அழகாக தான் இருக்குது, இளவரசிங்கெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி, சரி உபயோகப்படுத்திக்கோ, என்ன பண்ணுறது நம்மளோட நிலமையும் அப்படி இருக்குது, நீ ஆசைப்படுற அதனால தான் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன், பரவாயில்லம்மா கொண்டாந்து இதை பத்திரமா வச்சுட்டு, சரி நேரம் ஆயிடுச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்குவோமா, ரொம்ப நேரம் பேசி அப்படியே சோர்வாக இருக்குது, நிறைய வேலை வேறு இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குதுங்க, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் தூங்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதே நேரத்தில் அவங்க அப்பாவும், சரிம்மா இந்த ஒரு முறை தான், இனிமேலாம் இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது சரியா, ஏன்னா யாரோடையாவது இருந்ததுன்னு வச்சுக்கையேன், அப்புறம் அவங்க தெரிஞ்சால் சங்கடப்படுவாங்கள்ல, அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம எப்பயும் ஆசைப்படக்கூடாது, அதனால யார் வந்து கேட்டாலும் கொடுத்துடணும் சரியா, இது போல் இனிமேல் பண்ணக்கூடாது, இது யாரோடதும் இல்லை, தனியாக இது மட்டும்தான் இருந்ததுங்கிறனால நான் ஒத்துக்கிறேன், பரவாயில்லம்மா சரி சாப்பிடுவோம், நேரம் ஆயிடுச்சு, எனக்கும் பசிக்குது, சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்குவோம்மா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. உடனே அந்த பொண்ணு, சரிப்பா நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்ப்பா, அது யாருமே இந்த ஆடை பக்கத்தில் இல்லைப்பா, இது தனியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஏதோ கனவு போல் ஒன்று தோணுது. என்ன கனவு காண்றான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அவளுக்கு அப்படியே கனவுல வருது. கனவா ஆனால் நிஜமான்னு தெரியலை. பாருங்க, அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அதே வீட்டில் 3 பேரும் உறங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆடையை போட்டுக்கிட்டு, அவள் எந்த மாதிரி ஆடை எடுத்துகிட்டு வந்தாலோ அந்த ஆடையை போட்டுட்டு திடீர்னு அந்த வீட்டில் இருக்கிறா, அவங்க ஏற்கனவே இருந்த வீட்டில். உடனே எந்திரிச்சு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா, பிரமிப்பாக இருக்குது. என்னது நம்ம பழைய வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை எழுப்பி விடுறா. அம்மா எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறா. உடனேயா, என்னம்மா தூக்கத்தில் அதுக்குலேருந்து எந்திரிச்சிட்ட, ஓ இந்த ஆடையை போட்டு பார்க்குறியா, நல்லா அழகாக இருக்குமா உனக்கு, அருமையாக இருக்குது, இதை போட்டுட்டு போட்டியில் கலந்துக்கோ, அப்படியே இளவரசி போலையே இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா,
ஆமாம்மா, அப்படியே இளவரசி போலயே இருக்கிற, ரொம்ப அழகாக இருக்க இந்த ஆடையில், ரொம்ப அருமையாக இருக்குதுமா, நீ உனக்கு எது போட்டாலும் அழகு தான் என் பொண்ணுக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரி, நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா பாருங்க, நம்ம எங்கே இருக்கோன்னு மறந்துட்டீங்களா? நம்ம இப்போ எந்த வீட்டில் இருந்தோம், இப்போ எங்கே இருக்கிறோம்? நல்லா பாருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க 2 பேருக்கும் ஒன்றும் புரியல. சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஆமாம், இது நம்ம பழைய வீடு தானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் திகச்சு போகிறாங்க. உடனே அவங்க அப்பா, ஆமாம்மா, நம்ம பழைய வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படி ஒன்றுமே புரியலையே, இதெல்லாம் நிஜம்தானா? எனக்கு ஒன்றும் புரியல, கனவு எதுவும் காண்றோமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் தானம்மா இருந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிஜமாவே நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், கடவுளே ரொம்ப நன்றி. என்னன்னா புரியலையே, இது கனவா இல்லை நிஜமா ஒன்றும் புரியலை. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் நிஜம் போல தான் எனக்கு தோணுது, இந்த ஆடை வந்ததுலேருந்து தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு, ஆமாம்மா, இந்த ஆடை வந்ததுலேருந்து தான் நம்மளோட இதெல்லாம் மாறிப்போச்சு, இது ஒரு மந்திர ஆடை போல் தோணுதும்மா. ஏன்னா இந்த ஆடை பக்கத்தில் யாருமே இல்லைன்னு சொன்னேன்னு எனக்கு என்னமோ இது ஒரு மந்திர ஆடைன்னு தோணுதுமா அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தாம்மா. ஏன்னா இந்த ஆடை வந்ததுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்குது. ஏன்னா இது ஒரு மந்திர ஆடை போல் இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவும், ஆமாம், இது மந்திர ஆடை தான். ஏன்னா இந்த ஆடையை கேட்டு யாரும் வரவும் இல்லை, இந்த ஆடை பக்கத்தில் யாருமே நிற்கலை, தனியாக எப்படி இவ்வளோ ஒரு அழகான ஆடை இளவரசிகள் போடுறது போல், நிஜமாவே இது ஒரு மந்திர ஆடை தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு, ஆமாம்மா, நான் பார்க்கும்போது இந்த ஆடை பக்கத்தில் யாருமே இல்லை, அப்படி இளவரசிகள்லாம் போடுறது போல் அவ்வளோ ஒரு அழகான ஆடையாக இருந்தது, அதனால இது ஒரு மந்திர ஆடை தாம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க 3 பேரும். என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை பார்க்குறேன். பாய்.